எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மேங்கோவை வச்சு எப்படி எம்மியான புட்டிங் செய்யலான்னு தான். இதுக்கு அகரோ ஜெலட்டினோ எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பங்கனப்பள்ளி மேங்கோ மீடியம் சைஸில் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் மேலே உள்ள ஸ்கின்னையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிடலாம். மேங்கோவில் உள்ள ஸ்கின் ஒன்று கூட இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நல்ல இனிப்பான பழுத்த மேங்கோ. ஸோ இந்த மாதிரி மேங்கோவை சூஸ் பண்ணால் தான் நமக்கு புட்டிங் நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். இங்கே நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ் மேங்கோ. ஸோ நீங்கள் பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா மேங்கோவோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. மாம்பழம் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். இது சம்மரில் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக உள்ளவங்க தொடர்ந்து இதை டயட்டில் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸில் பொட்டாசியம் ஃபைபர்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இது ஹை பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பழம் நல்லா நைஸாக அரையணும். ஸோ அதனால் பழுத்த பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 250 ml காய்ச்சாத மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கார்ன்ஃப்ளவர் எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரை மில்கில் கரைச்சியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடிகனமான பேன் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை கண்டினியூஸாக கலக்கி விட்டுட்டு இருக்கணும். இல்லைன்னா மேங்கோ கொஞ்சம் திரண்ட மாதிரி ஆயிரும். ஸோ கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மேங்கோ நல்லா கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும். இப்போது மேங்கோ திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மேங்கோ பேஸ்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கிற பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த மாதிரி பவுலில் சேர்க்குறோமோ அதே ஷேப்பில் நமக்கு ஃபைனலாக புட்டிங் கிடைக்கும். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நான் ஜெலட்டினோ அகரோ யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவரை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்மூத்தான புட்டிங்கை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற 3 பவுல்லையும் இந்த மேங்கோ பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப பவுல் வலிகிற அளவுக்கு ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 2லேருந்து 3 மணி நேரம் வைக்கலாம். வெளியில் வச்சோன்னா 5லேருந்து 6 மணி நேரம் வைக்கலாம். இப்போது இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இந்த புட்டிங்கை நம்ம உடனே கவுத்துறக்கூடாது. இது நல்லா செட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம பிளேட்டில் கவுத்தணும். பாருங்கள், இது நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு கவுத்திக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் எடுத்து வச்ச 3 பவுலையும் கவுத்திட்டேன். இதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிடலாம். ஸோ சின்ன சின்ன மேங்கோ லீஃபை இதுக்கு மேலே நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சின்ன சின்ன மேங்கோ பீஸையும் கட் பண்ணி அதில் வச்சிடுறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த எம்மியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.